ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ2Z தமிழ் குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேண்ட்ரஃப்க்கான இன்னொரு ட்ரீட்மெண்ட். ஸோ டேண்ட்ரஃப்க்கான ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அடிக்கடி நிறைய வீடியோஸ் போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டேண்ட்ரஃப் மட்டும் எப்பயுமே ஒரே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு எப்பயுமே செட் ஆகாது. ஒரு 3 to 4 ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். ஒன்றுத்தையும் வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மெத்தட் வந்து ஒரு சில டைப் ஆஃப் டேண்ட்ரஃப் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும், ஒரு சிலது பண்ணாது. ஸோ டேண்ட்ரஃப்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே வந்து அதோடைய வீரியத்தை வந்து அதிகப்படுத்திக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மல்டிபிள் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் நல்ல ஒரு டேண்ட்ரஃப் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அது இல்லாமல் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்றைக்கியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், தயிர், தேங்காய் எண்ணெய். வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். ஸோ ஒரு வாழைப்பழம், 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தலையை தடவணும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இது தடவினீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தோட சீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு தலையில் அங்கங்கே அப்படியே டஸ்ட்டு மாரி ஃபார்ம் ஆகிடும் வாஷ் பண்ணதுக்கப்புறம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நல்லா வந்து நீங்கள் உங்களுடைய தலையை வந்து வாஷ் பண்ணணும். ஆஃப்டர் ஷாம்பு நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகள்லாம் உங்கள் முடியில் அப்படியே உட்காந்துரும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக வாஷ் பண்ணலாம், அது முடியில் அப்படியே தங்கிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது எப்பயுமே சரி, உங்களுக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தேவையில்லாத தலைவலியோ இல்லை வந்து இன்னொரு குளுமையான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். 10 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ஆயில் என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை வந்து ஊற வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ்க்குள்ளே ஊற வச்சுட்டு டக்குன்னு குளிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்குமே வந்து லைட்டாக வந்து மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும்போது. ஸோ நல்லா நான் ஸ்கல்ஃபில் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்கல்ஃபில் டேரெக்டாக அப்ளை பண்ணணும், முடியல படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக தடவாமல் விட்டுட்டால் கூட உங்கள் ஸ்கல்ஃபில் நீங்கள் தடவை இறங்கணுன்னா உங்கள் முடியில் பட்டால் மட்டும்தான் முடியும். உங்கள் முடி ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஸ்கல்ஃப் மட்டும் நீங்கள் தடவணுன்றது வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ஸோ என்னை கேட்ட வரைக்கும் உங்கள் தலை முடியில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கல்ஃபில் நீங்கள் மசாஜ் பண்ணால் உங்களோட வேர்லேருந்து உங்கள் தலை முடியிலேருந்து கொஞ்சமாக இறங்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கல்ஃபை ரீச் பண்ணலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நல்லா தடவிக்குங்க. நான் ஸ்கல்ஃப் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக நான் சொன்ன 3 பொருளுமே வீட்டில் கிடைக்கிறது தான். ஸோ இதில் ரொம்ப வாழைப்பழம் வந்து வீணாக போன பழமாக எடுத்துக்கிறது பெட்ரு. அப்படி இல்லைனா மட்டும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, புது பழமாக எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இன்றைக்கி வேறு வழி இல்லை, டைம் இருந்தது. அதனால் வந்து நான் வந்து புது பழமே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ எதுக்கு இந்த 10 மினிட்ஸில் ஊற வைக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது போயிட்டு அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபே வராமல் பண்ணிடும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது நல்லா ஊறி நம்முடைய ஸ்கின்னுக்கும் அந்த டேண்ட்ரஃப்க்கும் நடுவில் ஸோ அந்த ஊறி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறது நல்லா ஊறி அதை ரிமூவ் பண்ண ஈஸியாக, நம்ம வாஷ் பண்ணும்போது ரிமூவ் பண்ண ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ போன வாட்டி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்த டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அது ஓரளவுக்கு ஒரு டெப்த்துக்கு போய் அங்கே இருக்க டேண்ட்ரஃப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தடவுற ஒரு மெத்தட் வந்து ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியாத டேண்ட்ரஃபையோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்கஸோ இருந்ததுன்னா அந்த ஃபங்கஸை வந்து இது எடுத்துகிட்டு வர யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ போன வாட்டி வந்து நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ சாரி 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து 10 மினிட்ஸு எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். தயிர், அப்புறம் வந்து வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஸோ இது நான் இப்போ போன வாட்டி ரிமூவ் ஆகாத டேண்ட்ரஃப் பார்ட்டிகல்ஸ், அது போன வாட்டி ரிமூவ் ஆகாத ஃபங்கை பார்ட்டிகல்ஸ், ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ போன வாட்டி யூஸ் பண்ண அதே ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இப்போ வேறு பண்ணுறதுனால அங்கே இருந்த பாக்டீரியா செட்டப் ஒரு ஃபங்கை செட்டப் வந்து இப்போ வந்து வேறு ஒரு மெத்தட் மூலயமா அஃபெக்ட் ஆகும், ரிமூவ் ஆகிறதுக்கு ஈஸியாகும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ மற்றபடி ஏன்னா நீங்கள் ஒரே இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் டேண்ட்ரஃப்கோசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு யார்கிட்ட வேணால் கேளுங்க, ஒரே ஷாம்பு ஒரு ஒரே மெத்தட் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ரிசல்ட் தராது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கைஸ் வந்து அதுங்களை வந்து அமைச்சிக்கும். ஸோ உங்களால் வந்து ஒரு செட் ஆஃப் பாக்டீரியாஸ் ஆர் ஃபங்கைஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு அந்த டேண்ட்ரஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும், எல்லா பார்ட்டிகலும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதுமாதிரி நீங்கள் மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை பக்காவாக வந்து ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு அந்த 1 பனானா ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அளவு பத்தலை எனக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு பனானா இதே மாதிரி அளவுக்கு இன்னொரு செட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ஆஃப் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் தலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அளவை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வாட்சிங். அண்டு இதை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோடய ரிசல்ட் வந்து இன்னொரு 3 டேஸ் கழிச்சு இதுக்கான வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் தான் அடுத்தவங்க இதை வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இது செட் ஆச்சா இல்லையா, இதோட நீங்கள் ஏற்கனவே இதை பண்ணியிருக்கீங்களா, இதோட ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.